ஸ்பிரிச்சுவல் பாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ன ஜோதிடர் திரு கலைமாறன் ஐயா அவர்கள் நம்முடன் இன்று இணைகிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். குருவே சரணம், குருவே துணை, சர்வமே ஜெயம் வெற்றியுமது. 13 சாபம். அந்த 13 சாபத்துக்கு எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாபங்கள் இருக்குது. அந்த சாபத்தினால என்னென்ன கஷ்டங்கள் வருது, அதை பற்றி நீ எளிமையாக என்ன பரிகாரங்கிற நம்ம பேசிடலாம் இன்னைக்கு. 13 சாபங்களை பற்றி நம்ம நேற்று பேசினோம். இப்போ அதற்கான பரிகாரங்கள், எளிமையான ஒரு பரிகாரங்கள். நம்ம எந்த கோயிலுக்கு நம்ம அங்கங்கே அலைய தேவையில்லை. நம்ம எளிமையான பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு, அது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க இந்த செடிகள், இது வச்சு நம்ம அந்த பரிகாரம்லாம் இதுங்கெல்லாம் சின்ன சின்ன உதவிகள் பண்ணாலே போதும். நம்ம தான தர்மம் பண்ணாலே மிகப்பெரிய பாவங்கள்லாம் நமக்கு கம்மியாகுது. அந்த எந்தெந்த தர்மம், என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தானம் பண்ணலாம், அது எப்படி பண்ணணும், அது யாருக்கு பண்ணணுங்கிற நம்ம அது தெளிவாக சொல்லிடலாம். ஐயா, முதல்ல இந்த 13 வகையான சாபங்கள் சொன்னீங்க. இந்த பெண் சாபத்துக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அதை சொல்லுங்கள். பெண் சாபத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக நம்ம எப்படின்னா, முன்னோர்களுடையது இப்போ உள்ள நம்ம பண்ணுற பாவங்களாக இருக்கட்டும், முன்னணி பாவங்களாக இருக்கட்டும், அதுக்கு இந்த பெண் சாபத்துக்கு என்ன பண்ணணும்னா, கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்களா, அவங்க வளகாப்பு பண்ண முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடுக்கணும். ரெண்டாவது, வளகாப்பு பண்ண முடியலன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை வாங்கி கொடுத்து, சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணணும். அதேமாரி இந்த கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா, ஒரு காசு இல்லாமல் இருப்பாங்க, ஒரு ஆஸ்பத்திரி போகாமல் இருப்பாங்க. அந்தமாரி சூழ்நிலைகள்லாம் ஜிஹெச்சில் போய் பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்க, அதில் யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் காசு இல்லாமல் இருப்பாங்க, வறுமை கொட்டிக்கல. அவங்களுக்கு நம்ம போய் உதவி பண்ணுறது, இந்த காசு பணம் வாங்கி கொடுத்து, மற்றபடி நல்லா அவங்களுக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு ட்ரெஸ்ஸு, இந்த துணிமணி எதை எடுத்து கொடுக்குறது, அந்தமாரி இந்த வழி செலவுக்கு நம்ம என்ன பணம் கொடுக்குறது, இந்தமாரி விஷயம்லாம் பண்ணோம்னா அந்த பெண் சாபத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாகும் ஐயா. அது என்னம்மா அடுத்த நம்ம பண்ணையில் ஒரு ஆளுக்கு மட்டும் நம்ம அடுத்த பண்ணையில் என்னென்னா, அடுத்த நம்மளுடைய நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பேர பிள்ளைகளுக்கு, இதுக்கெல்லாம் நமக்கு வராது. அதாவது ஏழ்மையாக உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம போய் உதவி செய்யறது நிறையா மாற்றங்கள் ஏற்படும். பெண் சாபத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும், அதுதாங்க ஐயா. அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா விஷயத்தை பார்த்தீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைனாக்கா நம்ம ஜிஹெச்சில் போய் சொல்லி வச்சுருந்தோம்னாக்கா, நம்ம எங்களை எப்படி நம்ம லக்கணத்தில் மாந்தி இருந்தால் எப்படி நம்ம அனாதை பெண்ணை பதிக்கிறதுக்கு அதை உதவி செய்ய சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்ம ஜிஹெச்சில் போய் சொல்லி வச்சோம்னா அவங்க நமக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க நம்ம நேரடியாக போய் நம்ம அந்த பண உதவி, பொருள் உதவி செஞ்சோம்னா அதனுடைய பெண் சாபத்துலேருந்து நம்ம தப்பிக்கலாங்க ஐயா. ஐயா, அந்த பித்ரு சாபத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அதை சொல்லுங்கள். ஐயா, பித்ரு சாபத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வயதான முடியாமல் இருப்பாங்கல்ல, சரி, ரொம்ப வயது முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படின்னாக்கா பொருளாதாரம் இல்லாமல் சாப்பாட்டுக்கு இதுமாரி இருப்பாங்க, ஓரளவு படித்தவங்க இருப்பாங்க. அந்தமாரி உள்ளவங்களுக்கு நம்ம என்னன்னா, இந்த கை கடிகாரங்கள், இந்த புதுசாக செருப்பு வாங்கி கொடுக்குறது, அதேமாரி அவங்களுக்கு தேவையான இந்த துணிமணி புதுசாக வாங்கி கொடுக்குறது, அந்தமாரி விஷயம் பண்ணலாம். அதேமாரி அவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஈமசனம் கடைசி காரியம் செலவு பண்ணுறதுக்கு முடியாமல் இருப்பாங்க. அந்தமாரி விஷயத்தை நம்ம கொண்டு கொடுக்கலாம், செலவு பண்ணலாம். அந்த ஈமசனுக்கு செலவு பண்ணுறது நம்மளால் முடிஞ்சது. இப்போ எவ்வளோதுன்னு இல்லை, ஒரு 5000, 10,000, 1000, 2000 முடிஞ்சதை கொடுத்து நம்ம ஒரு மாலையை வாங்கி கொண்டு போட்டு அவங்களுக்கு என்ன நம்ம கொடுக்க முடியும் கொடுத்துட்டு வரலாம். அந்தமாரி செய்கிறது நிறையா இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா ஓரளவு படித்து கொஞ்சம் இதாக இருப்பாங்க, அவங்க பார்த்திங்கன்னா பகவத்கீதை புக்கு வாங்கி கொடுக்கலாம். அதேமாரி ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். அந்த முதியோர் இல்லத்தில் நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம். அதேமாரி முடிஞ்சாலும் நம்ம ரோட்டோர மக்களுக்கு உதவி செஞ்சாலே இந்த சாப்பாடு அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலே இந்த பித்திரு தோஷம்லாம் நிறைய இருக்கும். அதேமாரி காகத்துக்கு தண்ணி சாப்பாடு வைக்கிறது, காகத்துக்கு அதேமாரி இங்கே எள்ளு உருண்டை போடுறது, அதேமாரி பார்த்திங்கன்னா நாய் விற்கிது, பிஸ்கட் வாங்கி போடுறது, இதுமாரிலாம் பண்ணும்போதெல்லாம் பித்திரு தோஷங்கள் நிறைய மாறும் நமக்கு. அதனால் பசுவுக்கு கொடுக்குறாங்க, அதுவும் மாறும். அது அகத்திக்கீரை, அமாவாசைக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. நான் சொல்லி நார்மலாக இருக்கலாம், அது அமாவாசைக்கு இது மாதிரி கொடுப்பாங்க. நம்ம நார்மலாக நல்லது. காகங்கள் நம்ம பித்ரு வழிபடுறதுனால காகத்துக்கு நம்ம கொடுக்குறது ரொம்ப நல்லது. நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு தண்ணி வச்சு இந்த காகத்துக்கு வச்சோம்னா ரொம்ப நல்லது. நார்மலாக வீட்டில் டெய்லி தண்ணி. அதேமாரி இந்த பயிரோருக்கு பிஸ்கட் வாங்கி போடுறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். பித்ரு சாபம் இருக்கும். அதேமாரி பசுமாட்டுக்கு டெய்லி ஒரு 2 வாழைப்பழமாக வாங்கி கொடுக்கணும். அதனாலே நம்ம நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஐயா. பிரேத சாபத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் ஐயா? பிரேத சாபத்துக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ராகு காலத்தில் ருத்ர படிக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை ராகு காலத்தில் சூடம் ஏற்றி வழிபட்டுக்கலாம். அதேமாரி சனிக்கிழமை ராகு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்காச்சும் நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த பிரேத சாபத்துக்கு. அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த சனிக்கிழமைனால எப்படின்னாக்கா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம முதல் நாள் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா எதாவதுனாக்கா நம்ம நாளைக்கு வாங்கி கொடுக்கணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வாங்கி எல்லா ஜாமானும் வச்சிடணும். அந்த ராகு காலத்தில் போய் நம்ம ஒரு உதவி பண்ணிடணும் யாருக்காச்சும் ஒருத்தர். இந்த படுக்கிற பாய், மெயினாக பாய், இந்த பெட்ஷீட் இதுமாரி வாங்கி கொடுக்கலாங்க ஐயா. அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அந்த பிரேத சாபத்துக்கு நிறைய மாறுதல் ஏற்படும். அதேமாரி பார்த்திங்கனாக்கா ஏதாவது அனாதை பிணங்கள் கிடந்தாலும் நம்ம இதுங்கலாம். ஏன்னா அது நம்ம எதுக்காக அந்த பிரேத சாபம் பிடிக்கும், நம்ம பங்காளியோட சாபத்தினால இருக்குது. எப்போ நம்ம தாத்தாவோட அப்பா அவங்கெல்லாம் இந்த நம்ம பங்காளி செத்தா நம்ம போக மாட்டாங்க.
அந்த ஏதோ ஒரு வெறுப்பு உணர்ச்சி அந்தனால தான் நமக்கு அந்த பிரதேசம் வருது. அதெல்லாம் லக்கணத்தில் மாந்தி வர காரணமே. அதனால் நம்ம வந்து அதுமாரி போய்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்கய்யா. அதுக்கு வந்து பாய் தானம் பண்ணுறது ரொம்ப மேன்மையானதுங்கய்யா. நிறைய பெண்களோட ஆண்களுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படும். எதனாலயா? அது என்னென்னா நம்ம பங்காளி வகைராவில் வர்றது தானே. அது எப்படின்னாக்கா ஆண்களுக்கு தான் அதிக பாதிப்பு வரும். இப்போ எப்படின்னாக்கா நமக்கு முடியாமல் இருக்கும், அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு முடியாமல் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சில வீட்டிலலாம் நல்லா அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், ரொம்ப ஊனமுற்ற பிள்ளை இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இந்த பிரேத சாபத்தினால் ஏற்படுறது தான் ஊனமுற்ற குழந்தைகள் இதை பிறக்கிறது. அதே மாதிரி என்னென்னா பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்குலாம் உடம்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா தோல் நோய் வர ஆரம்பிச்சிடும். இந்த சாபத்தினால பிரேத சாபத்தினால வர்றது அதெல்லாம். அதனால அது கற்பணிக்கிறதுனா இதுதாங்க வேணும். பாய் தானம் கொடுத்தோம்னா ரொம்ப மாறி பாயும் போர்வையும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஆமாங்க. பிரம்ம சாபத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? 10 வார திங்கக்கிழமை அன்னைக்கு என்னென்னா இந்த பழமையான பாலடைஞ்ச சிவன் கோயில் இருக்குனாங்கய்யா, அந்த ராகு காலத்தில் போய் அங்கே நீங்கள் வந்து சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லது. அந்த ராகு காலத்தில் இந்த பழமையான கோயில் இப்போ என்ன பாலடைஞ்சு கிடக்கும், அந்த கோயிலில் போய் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த கோயிலுக்கு தேவையான பத்தி எண்ணெய் இந்த மாதிரி வாங்கி கொண்டு கொடுக்குறது. அதேமாதிரி அந்த கோயிலுக்கு யாருமே வராட்டியும் பரவாயில்ல, நீங்களாக போய் தீபம் போட்டு அந்த கோயிலுக்கு ஒரு 10 வாரம் திங்கக்கிழமை ராகு காலத்தில் போய் தீபம் போட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய மாறுதல் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் அந்த கோயிலுக்கு போகும்போது எதுவாவது ஒரு தேன் பண்டம் கொண்டு கொடுக்கணும். ஒரு சக்கரை பொங்கல் வச்சுட்டு போகலாம், இல்லைனாக்கா வந்து ஒரு பூந்தி இந்த மாதிரி இனிப்பு பலகாரத்தை ஏதோ ஒன்று கொண்டு கொடுத்துட்டு அந்த 10 வாரம் நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. அந்த சிவன் கோயில்னால் நம்ம இந்த பிரம்மாண்டமான கோயிலுக்கு போக தேவை, அந்த பாலடைஞ்ச கோயிலாக இருக்கும். அந்த கோயிலுக்கு யாரும் வர மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயம் அந்த பார்த்தீங்கன்னா கோயில் பூட்டியே கிடக்கும். அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் அந்த கோயிலில் போய் பூஜை பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம போய் அந்த பண்ணையில் வந்து நமக்கு நிறைய மாறுதல் ஏற்படும். அங்கே வந்து சக்திகள் அதிகம். என்றைக்குமே பாலடைஞ்ச சிவன் கோயிலுக்கு போகிறது வந்து அதிகமான சக்தி கிடைக்கும் நமக்கு. இப்போ எல்லாமே பிரபலமாக இருக்குல்ல, இப்போ கோயில் போகிறோம்ல, அதோட பழமை வாய்ந்த கோயில் பாலடைஞ்ச கிடக்கும். அந்த கோயிலை நீங்கள் எடுத்து பராமரித்தாலே மிகப்பெரிய புண்ணியம். இப்போ நம்ம புதுசாக கோயில் கட்டுறீங்கன்னா புதுசாலாம் நீங்கள் கோயில் கட்டத்தில் பழைய கோயிலை பராமரித்தாலே பெரிய விஷயம் தான். உங்களுக்கு சிவன் கோயிலை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் பராமரிக்க முடியாது. சிவன் கோயிலை வந்து நம்ம கட்டுறதுக்கான வாய்ப்பு அமையாது. சிவபக்தரால் ஒருத்தமும் அமையாது. அது நம்மளாக ஒவ்வொன்றா அதை அவரை பார்த்து நமக்கு அமைக்கணும். அந்தமாரி வாய்ப்பு உள்ள இந்த பிரம்ம சாபம் உள்ளவங்க கண்டிப்பாக கிடைக்கும். பிரம்ம சாபம் உள்ளவங்க கண்டிப்பாக அதை பாரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிவனடியான பிரம்ம சாபத்தில் உள்ளவங்கலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களா நல்லவமாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கோயிலே சாமியே வேணாம்பாங்க, எனக்கு அந்த சாமி பிடிக்கலான்னு சாமி பிடிப்பாங்க. இந்த பிரம்ம சாபம் உள்ளவங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போவாங்க, பார்த்தீங்கன்னா சிவனடியார் ஆயிடுவாங்க. அதனால மேக்ஸிமம் உள்ள பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தை இதெல்லாம் பார்த்தோன்னா பிரம்ம சாபத்தில் இருப்பாங்க. அவங்க தான் இப்போ இந்த சிவனடியாரெல்லாம் மாறுறது. அதனால் சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போங்க, நிறைய விஷயத்த பண்ணுங்கள். அது பழமையான கோயில் எடுத்து பராமரித்து செய்யுங்க. நிறையா இந்த பிரம்ம தோஷத்துலேயும் இருக்கும். இந்த பிரம்ம தோஷம் இதில் என்ன ஆகும்னா நிறையா பேருக்கு வீடு இல்லாமல் இருப்பாங்க, வீடு இருந்துமே நிலை இல்லாமல் இருப்பாங்க. இந்த பிரம்ம சாபத்தில் என்ன ஒரு விஷயம்னா வீடு இருக்கும், அந்த வீடு இல்லாமல் அந்த வீடு இருந்துமே அணிவிக்க முடியாது. வீடு பெரிய வீடெல்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த வீட்டில் அவங்க குடியிருக்க முடியாது. அந்தமாரி விஷயம்லாம் இருக்குது பிரம்ம சாபத்தில் மெயினாக. அது ஒரு இது. அதனால் சொல்லிட்டு பால் அடைஞ்சு சிவன் கோயிலுக்கு போங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பூர்வீக சொத்தெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. இருக்கும் சொத்து இருக்கும், பங்காளி பிரச்சனை அது இதுன்னு இருப்பாங்க. இந்த பால் அடைஞ்ச சிவன் கோயில் எடுத்து பராமரிக்கையில் கண்டிப்பாக அதெல்லாம் மாறும். நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அந்த பழைய சொத்தெல்லாம் நம்ம கைக்கு செய்கிறோம். ஐயா, அந்த சர்ப்ப சாபம் சொன்னீங்க, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? சர்ப்ப சாபத்துக்கு என்ன பண்ணுறோம்னா வந்து நம்ம நாகம், சரி, நல்ல புத்து இருக்குல்ல, பெரிய புத்தாக இருக்குது, அங்கே போய் நம்ம வந்து வெளியே சின்னதாக ஒரு நாகத்தை வாங்கி பிரதிஷ்டை பண்ணலாம். இல்லைனாக்கா கருங்கல்லே பிரதிஷ்டை பண்ணலாம். அந்தமாரி சிலையை அப்படின்னாக்கா ராகு இருப்பாங்களா, அதுமாரி அந்த இதுங்களாம். அதேமாரி நாகம் விற்கும் நார்மலாக அந்த கடையிலே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்தமாரி வாங்கி கொண்டு அந்த புத்து பக்கத்தில் வச்சுட்டு பிரதிஷ்டை பண்ணி சாமி கும்பிடலாம். இல்லை நாகத்தை சும்மா இதாக இருக்கும், சும்மா சின்னதாக வாங்கலாம். வழிபாடு அதை வாங்கி ஒரு 100 ரூபா 150 ரூபா வரும். அதை வாங்கி வழிபட்டாலும் நிறையா நடக்கும். அதேமாரி முடிஞ்ச அளவு நம்ம வந்து நாகத்து சர்ப்பதோஷம், இந்த நாகதோஷமாக இந்த சர்ப்ப சாபம் இதெல்லாம் அது அவங்க இருக்கவங்க என்ன பண்ணால் முடிஞ்சளவு இந்த பாம்புகளை அடிக்கக்கூடாது. அவங்களுக்கு நாகதோஷம் இருந்தாலும் யாராக இருந்தாலும் மற்றவங்களை அடிக்க சொல்லக்கூடாது. ரெண்டாவது வந்து நம்ம வந்து வீட்டில் யார் இருந்தாலும் அந்த நாகத்தை அடிக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு பாம்பு எந்த பாம்பு இருந்தாலும் அடிக்கக்கூடாது. அதனால் அந்த நம்ம இந்த சர்ப்பதோஷம் சர்ப்பம் அதுதான் அந்த சாபத்தினால ஏற்படுறது. என்னென்னா முன்காலத்தில் யாராச்சும் ஒருத்தர் அடிச்சிருப்பாங்க, இப்போ நம்மளே இப்போ நம்ம அப்பாவோட அடிச்சிருந்தாங்க நமக்கு சாபம் இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாலாம் அடித்தா இப்போ நம்ம நாகதோஷம் இந்த மாதிரி இருக்கிறாங்க, ராகு தோஷம், அதுதான் பிரச்சனை வருது நமக்கு. அதனால் வந்து அந்த வழிபாடு என்னன்னாக்கா நம்ம பிரதிஷ்டை பண்ணலாம், ஒரு சிலையை வாங்கி பிரதிஷ்டை பண்ணுறது நல்லது, ரொம்ப நல்லது. நார்மலாக வந்து நாக பிரதிஷ்டை பண்ணோம்னா நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் மாறும்.
நாகப்பிரதிஷ்டை பெரும்பாலும் இந்த அரச மரத்துலாம் கூட அந்த நாகப்பிரதிஷ்டை சிலை இருக்கு, அதெல்லாம் இது மாதிரி பண்றது தான். இவங்க வேண்டிக்கிட்டு வாங்கி வைக்கிறது தானே. அது பண்ணும்போது என்னன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும், அடிக்கடி சண்டை அது மாதிரி இருக்கவங்களாம் மாறும். இந்த சாபங்கள், நாகதோஷங்கள், சர்ப்ப சாபங்கள் அடிப்படை இல்லை கண்டிப்பாக மாறிடும். அதனால வந்து நாகப்பிரதிஷ்டை பண்ணுறது ரொம்ப நல்லது. பிரதிஷ்டம் பண்ணி அதுக்கு வழிபாடு பண்ணணும். அது நீங்கள் வாங்கிட்டா கோயிலில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கோயிலே வாங்கிப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தமாக வச்சுருப்பாங்க அரச மரத்தில் வச்சுட்டு அவங்களே வந்து இந்த ராகு காலத்தில் போய் சாமி கும்பிட்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்குவாங்க. அவங்களே சின்ன சின்ன பூஜை பண்ணிக்குவாங்க. ராகு காலத்தை வழிபாடு பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. பண்ணிக்கலாம், இல்லை வெள்ளி செவ்வாய் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் ரெகுலராக பண்ணுறவங்களும் இருக்காங்க, வாரத்தில் 7 நாள் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதனால நல்லது. சரிங்க. பசு சாபத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? இந்த பசுவோட இது நமக்கு சாபம் வருதுன்னா அந்த பசுமாட்டை அடிக்கிறது, வதை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம், இந்த பசுமாட்டை கொண்டு அறுக்கிறதுங்கிறது. அதேமாரி கண்ணுக்குட்டியும் வந்து கண்ணுக்குட்டி சின்ன இப்போ போட்டிருக்கோம், அப்போ அந்த பசுவையும் கண்ணுக்குட்டியும் பிரிப்பாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு பசுவோட சாபம் வருது. அந்த பசு சாபத்துக்கு என்னென்னா காமதேனு வழிபாடு, நம்ம முறையாக வந்து காமதேனோட வழிபாடு பண்ணணும். அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு சில வீட்டிலலாம் பசு மாடே தங்காது, மாடு வளர்ப்பாங்க, மாடே தங்காது. மற்ற எல்லாம் வளர்ப்பாங்க, நிற்கும். அந்த பசுமாடு வாங்கிட்டு போவாங்க, ஒரு 6 மாதம் கூட வச்சுக்க முடியாது. அப்புறம் பசுமாடுக்கு ஏதாவது நோய் வந்துடும், அதுமாதிரி கண்ணுக்குட்டி போடாமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா காமதேனு வழிபாடு தாங்க ஐயா. அப்படி உள்ளவங்க என்ன பண்ணாக்கா அடிக்கடி காமதேனோட இதுக்கு கோயிலுக்கு கட்டி நம்ம சின்ன ஃபோட்டோ வச்சுட்டு அதை சாமி கும்பிட்டு நம்மளால நிறைய விஷயம் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பால் பிரச்சனை ஏற்படுங்க. இந்த பசுவோட இது இருந்துச்சுனாலே இப்போ வந்து அவங்க பிள்ளைங்கள யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிருக்கும், அவங்களுக்கு குழந்தை பையன் இது இருக்காது. அந்த மாதிரி விஷயத்துக்கு என்னென்னா இந்த பசுவோட சாபத்தினால ஏற்படுறது. அதனால் காமதேனு வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். காமதேனு வந்து ஃபோட்டோ வச்சு வணங்கலாமா? இல்லை இப்போ ஏன்னா இப்போ நிறைய சிலைகள்லாம் எங்கேயும் இல்லை, சிலைகள் கிடைக்குதுங்க ஐயா. அது யாரும் வந்து கரெக்டாக பராமரிக்கிறது இல்லை. அதனால் சின்ன ஒரு ஃபோட்டோ வாங்கி கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஃபோட்டோனாக்கா நார்மலாக சிலை வாங்கிட்டுனாக்கா அது காசு அதிகமாக செலவு பண்ணணுங்கிறதுனால இது நார்மலாக இருக்கும். ஒரு சின்ன ஃபோட்டோ வாங்கிட்டோம்னாக்கா அதை வச்சு சாமி வழிபாடு பண்ணல நிறைய மாறுதல் ஏற்படும். ஐயா, இந்த பூமி சாபம் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? பூமியோட சாபம் என்னன்னாக்கா முன்னோர்களை நம்ம இருக்க இடத்துக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு நான் எனக்கு இந்த இடம் உனக்கு இந்த இடம்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால வர்றது நம்ம சாபம். நீ இந்த இடத்த எடுத்துக்க, நான் அப்போல்லாம் வந்து இந்த இடத்த எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பங்கு பிரிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் ஏற்படுறது இந்த பூமி சாபம். இந்த பூமி சாபத்துக்கு என்ன பண்ணுறோன்னாக்கா மணப்பாறை பக்கத்தில் இருக்குது பூமிநாதர் கோயில், அங்கே போய் வழிபட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு. பூமிக்கானது மணப்பாறை பக்கத்தில் இருக்குது, அதை போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்தாலே போதும். அதேமாரி ஒரு வீடு கட்டினாலோ ஒரு இடம் புதுசாக வாங்கினாலோ கண்டிப்பாக நம்ம அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துடணும். என்ன விஷயம்னா நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு இடம் விற்கிறோம்னா அது நம்ம வந்து இப்போ விற்கிறவங்க யாரும் சந்தோஷமாக விற்க போகிறது கிடையாது. அது விற்கும்போது என்னன்னாக்கா அவங்க ஒரு அரை மனசாக கொடுப்பாங்க, ஒரு அரை மனசாக. அதே பார்த்தீங்கன்னா ஒரு அளவு வந்தானே ஒரு நம்ம வீடு கட்டி அதில் குடியிருக்கும்போது நம்ம இந்த வீடு நான் கொடுத்தது அப்போ அந்த இடத்தான் அப்படிம்பாங்க. அதே ஒரு பெரிய சாபம். அதனால நம்ம போய் என்னென்னா பூமிநாதர் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறது. மணப்பாறை பக்கத்தில் இருக்குது. அது சாமி கும்பிட்டு வரையில் நிறைய விஷயம் என்னன்னாக்கா நம்ம வந்துட்டு இடம் வாங்கும் போதே நம்ம அங்கே போய் சாமி கும்பிட்டு தரணும். போயிட்டு வந்த பிறகு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு அங்கேருந்து குலதெய்வ கோயிலேருந்து கொஞ்சம் மண் எடுத்தாந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு பிறகு தான் வேலையை பார்க்குற ஆரம்பிக்கணும். அந்த வேலை பார்க்குறது முடி நம்ம பூமிநாதர் கோயில் சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம வேப்பங்குச்சி நம்ம ஒரு இடத்த வாங்கிட்டனால அது வேப்பங்கன்று ஒன்று இடத்துல வச்சிடணும். இல்லைன்னா வேறு வேப்பங்குச்சியாவது அந்த இடத்துல அடிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. அது நம்ம மனையோட இதுக்கு எப்படின்னா வீடு கட்ட போகிறோம்னா அந்த இடத்துக்கு அசையானால ரொம்ப வேப்பங்குச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாரி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நவதானியத்தை தெளித்து அது பசுமாட்டை திங்க வச்சோம்னா ரொம்ப நல்லதுங்க ஐயா. அதுலேருந்து நமக்கு இந்த பூமியோட சாபம்லாம் நிறையா வந்து நமக்கு வேலை. ஐயா, இந்த நீர் சாபத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லுங்க. அது தண்ணீர் வந்து வீண் அடித்தோம்னாக்கா வந்து நிறையா விஷயத்தை நம்பாங்க. அதனால் என்ன பண்ணால் நம்ம சிவன் கோயிலுக்கு வந்து இளநீர் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்புங்க ஐயா. சிவன் கோயிலுக்கு இந்த அபிஷேக பிரதோஷத்தை பார்த்தீங்கன்னா இளநீர் வாங்கி கொடுக்க ரொம்ப சிறப்புங்க ஐயா. அந்த இளநீர் வாங்கி கொடுக்கறதுனா நிறையா விஷயங்கள் நமக்கு நடக்கும். அதனால வந்து நம்ம தண்ணீர் சாபம் மட்டும் இல்லை, நமக்கு சிவனோட அனுகிரகமும் நிறையா நடக்கும். நமக்கு அந்த தண்ணீர் சாபம் இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கும்னா வந்து ஒரு போர் போடுவாங்க, அது தூந்து போயிடும். அதேமாரி ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, தண்ணி இல்லாமல் இருக்கும். அது கரெக்டான நேரத்தில் நமக்கு தண்ணியோட சப்போர்ட் கிடைக்காம போயிடும். பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் 10 போர் போட்டேன், 5 போர் போட்டேன், எனக்கு செட் ஆகலை, தண்ணி வெள்ளை அது வெள்ளைம்பாங்க. அதெல்லாம் ஒரு என்னன்னாக்கா இந்த கங்கையினுடையது. அந்த கங்கையினுடையதுன்னாக்கா நம்ம போர் போடுறோம் அந்த மாதிரி விஷயம். அதேமாரி தான் நம்ம ஒரு இடத்துல போய் குளிக்கும் போது வந்து என்னென்னா
நிர்வாணமாக குளிக்கக்கூடாது எங்கேயுமே வந்து. அதேமாரி அந்த தண்ணியில் நம்ம அசுத்தம் பண்ணக்கூடாது, சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம தண்ணி குடிக்கிறோம் பார்த்தீங்களா, தண்ணி குடிக்கும்போது என்னன்னாக்கா வந்து தண்ணி குடிச்சிட்டு நம்ம குடித்த தண்ணியை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நம்ம தண்ணி குடிக்கிறோம்னா குடிச்சிட்டு வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதே நமக்கு ஒரு சாபம் தான் அது. இப்போ நம்ம கடைகளெல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கி குடிச்சு கொடுக்குற மாதிரி அதே மாதிரி நம்ம தண்ணி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல அது ஏன் தண்ணி கொடுக்குறோம்னா அது ஒரு சாஸ்திரத்தினால கொடுத்தாங்க நம்ம அந்த காலத்தில். ஏன்னா வந்தவன்னா வறண்டு வருவாங்க, அதனால தண்ணி கொடுத்தோம். அதனாலே நம்ம தண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி கொடுக்கறதுனாலே நமக்கு நிறைய புண்ணியங்கள் செய்கிறோம். அதுக்கு தான் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுப்பாங்க, நீர் பந்தெல்லாம் வைப்பாங்களே, அதனால தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறாருல அதுதான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அகத்திய பெருமானே அதான் சொல்கிறார், நீ எது வேணாலும் செய்ய முடியாட்டும் அவருக்கு வந்து ஒரு அருகிறதுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலே போதுமானது அப்படிங்கிறார் அகத்திய பெருமானுமே. அதனால் அந்த தண்ணீர் வந்து கண்டிப்பாக வந்து வீண் பண்ணக்கூடாது. தண்ணீரை வந்து நம்ம குடிச்சிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதேமாதிரி எச்சி தண்ணி இங்கே பார்த்தீங்களா, அதை வந்து கண்டு கீழே ஊற்றிடணும். எந்த சாமி நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் எது வச்சுனாலும் நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி வைப்போம். அதுக்கு தான் அந்த தண்ணீர் வைக்கிறதுங்க ஐயா. ஐயா, அந்த விருட்ச சாபம், மர சம்பந்தப்பட்ட சாபங்கள் இருக்குல்ல, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? அதுக்கு மர சாபத்துக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மரக்கன்று நம்ம ஒன்று கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதேமாரி மர சாபம் நமக்கு அந்தமாரி ஒரு இதுக்கு மர சாபம் இருக்குது, நம்ம ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா வந்து திருக்கலங்குன்றம் பக்கத்தில் வந்து ஒரு முருகப்பெருமான் இருக்கார் திருக்கலங்குன்றத்தில். அது என்னென்னா பனை மரத்தாலே செய்யப்பட்ட முருகன். அங்கே மிகப்பெரிய ஒரு இதுனா சிதம்பர சித்தர்னு ஒருத்தர் வந்து அங்கே ஒரு அச்சாரம் ஒன்று வச்சுருக்காப்பு. சிதம்பர சித்தர். அந்த சிதம்பர சித்தரோட அந்த அச்சாரம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாக்கியம். அதை பார்க்குறதே மிகப்பெரிய பாக்கியம். நம்ம போய் அங்கே போய் வழிபட்டு வரலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த மர கன்றுகள் வந்து அடிக்கடி நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு தண்ணி ஊற்றி வைக்கலாம். ஒரு சின்ன செடி இருக்குன்னு தண்ணி ஊற்றி வைக்கலாம். ஒரு சின்ன ஒரு செடியை பிடுங்கினா கூட நம்ம சாப நிவர்த்தி பண்ண நினைக்கிறாங்க. அந்த சாப நிவர்த்தி பண்ணி தான் நம்ம ஒரு செடியை எடுக்கிறோம். நம்ம வந்து நார்மலாக நம்ம மூலிகை எடுக்கிறோம்னாக்கா சாப நிவர்த்தி பண்ணுறோம். அதேமாரி தான் இந்த மரங்கள்லாம் வெட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும். அந்த மரம் வெட்டும்போது பார்த்திங்கங்களேன் எங்கேயே போவாங்க, போய் வெட்ட விட்டுருவாங்க. அதுமாரி அது என்ன பண்ணணும்னா வயது முதிர்ந்தவங்களை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மரத்தையே வெட்டணும். இந்த கோயில் இதுக்கெல்லாம் கட்டுறதுக்கெல்லாம் வெட்டோம்ல, அந்த மரத்தை வந்து வெட்டும்போது வயது முதிர்ந்தவங்களை வச்சு தான் நம்ம வெட்டணும், அவங்களே சாமி கும்பிட்டு. ஐயா, இப்போ இந்த விவசாயம் பண்ணுறோம்ல, இப்போ நம்ம பயிரெலாம் அறுவடை செய்கிறோமே, அதெல்லாம் இதில் சேருமா? அதுக்கு தான் நீங்கள் அறுவடை பண்ணும்போது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சனிமலை வச்சு சாமி கும்பிட்டுருவாங்களே. கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுறதுக்கு அறுவடை ஃபஸ்ட்டு நடும்போது சாமி கும்பிட்டுருவாங்க, அறுவடை பண்ணும்போது சாமி கும்பிட்டுருவாங்க. அப்போ வந்து சாமி கும்பிடியில் பார்த்தீங்கன்னா இந்த வயது முதிர்ந்தவங்களை வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. அதேமாரி விதைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் எல்லோரும் தொட்டு கும்பிட்டு தான் கொண்டு விதையை விதைப்பாங்க. அதனால நமக்கு நிறைய புண்ணியங்கள். அதேமாரி அறுவடை செய்யும் போது அப்படி தான் நமக்கு அந்த அறுவடை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சனிமொழியில் வச்சு ஒரு சின்ன பத்தி ஜாம்பரணி வச்சு சாமி கும்பிட்டு மனசார இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணும்போது கொண்டு குலதெய்வத்துக்கு கொடுப்பாங்க. நெல்லெல்லாம் எந்த தானியம் விதைச்சாலும் சரி தான் இது வந்து கொண்டு கோயிலில் கொண்டு கொடுப்பாங்க. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு அதுமாரி கொண்டு கொடுப்பாங்க. அதுமாரி செய்கிறோம், அடிபட்டு போயிடும், அதில் அடிபட்டு போயிடுது. அதே பேர் பார்த்தீங்கன்னு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயிலில் உள்ள மரம் வெட்டுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பெரியவரை வச்சு தான் வெட்டணும். அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா நம்ம மரக்கன்று அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றணும். ஏதாவது ஒரு செடியாக வருஷத்துக்கு ஒருப்போ அந்த செடியை முளைக்க வச்சிடணும். அது நம்ம நல்லது, மரங்கள் வளர்ப்பது நல்லது, ரொம்ப நல்லது. ஏன்னா முன்னோர்கள் செய்த பாவம் நமக்கு தெரியாது. அதுக்காண்டி ஒரு செடி கடைசி ஒரு மரமாக நட்டு வச்சிடணும். இந்த மர சாபத்துக்கு நம்ம மரக்கன்று வாங்கி நட்டுறதே சிறந்தது. அதான் நான் சொல்லுவாங்களா, நம்ம ஆயுளுக்குள்ளே ஒரு மரமாக நட்டு வைக்கணும்பாங்க. அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செத்தா கூட புல்லு பூண்டு முளைக்காதம்பாங்கல்ல. அதுக்காண்டி நம்ம உயிரோடு இருக்கும்போது ஒரு செடியை ஒன்று வளர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஐயா, அந்த தேவ சாபத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? தேவ சாபத்துக்கு என்ன பண்ணுறதுனாங்க ஐயா, அதுக்கு வந்து கோயிலோட பூஜை தடுக்கிறது இந்த மாதிரி விஷயந்தான். இந்த தேவ சாபத்துக்கு என்ன பண்ணுறதுன்னா நம்ம அந்த மாதிரி சாபங்களுக்கு நம்ம கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போக முடியாமல் கிளம்புவாங்க. இன்னைக்கு போய் கோயிலுக்கு சாமி கும்பிட்டுருந்தாலும் போக முடியாது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு கூட நான் குலதெய்வத்துக்கெல்லாம் போக முடியாமல் தான் இருப்பாங்க. குலதெய்வம் தெரியும் ஆனால் போக முடியாது. அந்த கோயிலில் போய் பார்த்து சாமி கும்பிட்டு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் முடியாமல் இருக்கும். பக்கத்துலேயே இருக்கும் ஆனால் குலதெய்வத்துக்கு போக முடியாது. ஏதாவது ஒரு தரங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்தமாரி வர்றது தான் இந்த தேவ சாபங்கிறது. இந்த தேவ சாபத்துக்கு என்ன பண்ணணும்னா நம்ம எந்த ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ, இப்போ அவங்க குலதெய்வத்துக்கு சாபம் இருக்கும்ல, அந்த தேவ சாபத்துக்கு என்னென்ன நமக்கு தேவையோ அந்த ஆண் தெய்வமாக இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக நம்ம வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். அதேமாரி பெண் தெய்வமாக இருந்தனாக்கா வெள்ளி செவ்வாய் இந்த 2 நாளில் போய் சாமி கும்பிட்டு நம்ம என்ன தேவையோ மன்னிப்பு கேட்டு வரலாம். இந்த தேவ சாபம் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா மெயினான விஷயம் என்னென்னா அவங்க கோயில் பக்கமே போக முடியாது. பக்கத்துலேயே இருக்கும், கோயில் போக முடியாது. குலதெய்வங்கள் மற்ற எல்லா கோயிலுக்கும் போவாங்க, அந்த குலதெய்வத்துக்கு மட்டும் போக முடியாது. அதனால் ஏற்படுறது தான் இந்த தேவ சாபம். இந்த தேவ சாபம் ஏன் ஏற்படுதுன்னா நம்ம வந்து சாமி கும்பிடல பிரச்சனை பண்ணுறது. இப்போ நம்ம தாத்தாவோட அப்பாவோட அவங்களோட அப்பா அவங்க மாதிரிலாம் என்ன பண்ணால் கோயில் ஒரே கோயிலாக இருக்கும், அங்கே பிரச்சனை ஏற்படும். அதை நான் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே போய் பிரச்சனை பண்ணிட்டு நீ அது சாமி கும்பிடக்கூடாது, கிடா வெட்டக்கூடாது, அது மாதிரி மறைக்கிறதுனால ஏற்படுறது அந்த தேவ சாபங்கிறது.
அந்த தேவ சாபத்துக்கு நிவர்த்தி என்னன்னாக்கா நம்ம வந்து கரெக்டாக அந்த குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதை மன்னிப்பு கேட்டு வர ரொம்ப நல்லது. அதனால் இந்த கோயில் இதுங்க. அதேமாதிரி குழந்தைகளுக்கு அப்படி தான் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க பிறகு ஒரு தெளிவு எப்படின்னாக்கா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி குழந்தை இருக்கும், போலியோவில் பாதிக்கப்பட்ட நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கும். அதுமாரி ஏற்படுறதுலாம் பார்த்தீங்கன்னா நல்லாமா இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும், கை கால் இது முடியாமல் போயிடும். இதுமாதிரி இல்லைன்னா தேவ சாபத்தோட ஏற்படுறது தான் நமக்கு மெயினான இது. ரிஷி சாபத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் ஐயா? ரிஷி சாபத்துக்கு என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு வந்து மெயினான அந்த குழந்தையோட ரிஷி சாபம்னா குழந்தை இருக்காது, குழந்தை பாக்கியமே இருக்காது. பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி 8 வருஷம் 10 வருஷம் ஆகும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் இருக்காது. இதெல்லாம் எதுக்கு ஏற்படுதுன்னா ரிஷி சாபத்தினால ஏற்படுது. இந்த ரிஷி சாபத்தை போக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் பார்த்திங்கனாக்கா அந்த ஜாதக அடிப்படையாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு நார்மலாக இருக்கும். அதுமாரி என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம மன்னார்குடி பக்கம் கோயிலில் ராஜகோபால் சாமியில் வந்து தொட்டில் காட்டுவாங்க. திங்கக்கிழமை 5 மணிக்கு அதை வந்து தொட்டி ஆட்டலாம். அதேமாரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னாக்கா என்ன பண்ணணும்னா, அதிகமாக நம்ம குலதெய்வ வேண்டுதல் பண்ணணும். நான் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அதனால குலதெய்வம் மண் எடுத்தாந்து வச்சுக்கிட்டு நம்ம வேண்டிக்கணும். இதுமாரி என்ன பாவம் பண்ணணுமோ அதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிஷியோட சாபத்துக்கு ரிஷி முனிவர்கிட்டலாம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அதனால் முறையாக நம்ம வந்து குலதெய்வத்தை போய் மண்டாடி நம்ம இது மாதிரி என்ன முன்னோர்கள் செய்த பாவத்துக்கு எங்களை மன்னிச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கே ஏதோ ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வந்துட்டு அங்கே உள்ள மண் எடுத்தாந்து வச்சோம்னா கண்டிப்பாக குழந்தை பிறகு ஐதீகரியா. வம்சம் அழிகிறது தான் அந்த ரிஷி சாபத்தோடது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 குழந்தை இருக்கும், 3 குழந்தை இருக்குது, எல்லா பெண் குழந்தையாக இருக்கும், அவங்க பையனுக்கு பெண் குழந்தையாக இருக்கும். அப்போ வந்து வாரிசே இல்லாமல் போகுது பார்த்திங்களா. இதெல்லாம் என்ன இருக்குது, ரிஷி சாபத்தில் ஏற்படுறதுனால அந்த குழந்தை பாக்கியம் அந்த ஆண் குழந்தை இல்லாமல் இருக்குது. அந்த ஆண் குழந்தை இது மாதிரிங்க. அதனால் குலதெய்வத்துக்கு போய் எப்போ சாமி கும்பிட்டு நம்ம வரணும். கல்யாணம் முடிஞ்ச உடனே நமக்கு இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்தாலும் சொல்லிடுவாங்க, இந்தமாரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதை பார்த்து அதுக்கு தந்தப்போ நம்ம வந்து பரிகாரம் பண்ணிக்க ரொம்ப நல்லதுங்க ஐயா. முனி சாபத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் ஐயா? முனி சாபம்னா என்னன்னாக்கா, முனி சாபத்தோடைய மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டுருவாங்க. இந்த முனியோட சாபம், அந்த முனி சாபம்னா நம்ம கடைசியாக வந்து எல்லையில் இருப்பாங்க. அப்போ அந்த கோயிலில் உள்ள நம்ம வந்து என்னன்னாக்கா, அப்போ வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு கோயிலில் வேலை செய்வாங்க. இந்த முனி கோயிலில் வேலை செய்யும்போது என்னன்னாக்கா, இந்த எல்லைக்கு வர கோயிலில் இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த எல்லை ஓரத்தில் கோயிலில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு தப்பு தண்டா பண்ணிடுவாங்க. அந்த கோயிலில் இந்த விளக்கு எடுக்கிறது, இந்தமாரி விஷயங்கள் தப்பு தண்டா பண்ணுறது. அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து கரெக்டான முறையான பராமரிக்கிறாமல் இருக்குது. அந்த கோயிலை பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுக்காமல் அசிங்கப்படுத்துகிற இந்தமாரி விஷயம்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் என்னென்னா முனி சாபம். இந்த முனி சாபம் என்ன ஆகும்னாக்கா வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கை காலெலாம் பார்த்திங்கன்னா கருப்படிச்ச மாரி போயிடும். இப்போ அவங்க தாத்தா அவங்களாம் பண்ணியிருப்பாங்க, இப்போ பார்த்தின்னு வச்சுங்களேன் கருப்படிச்ச மாரி போயிடும் அவங்களுக்கு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கனாக்கா வந்து நோய்கள் அதிகமாக ஏற்படும். ஒரு சிலருக்கு இந்த படத்தாமரை மாதிரிலாம் வரும், ரவுண்டாக சொறி மாதிரி வரும். அந்தமாரி வருதுனாக்கா இந்த எல்லை ஓரத்தில் இந்த எல்லை காவலர்களை அவமதிச்சதுனால ஏற்படுறது. இப்போ நம்ம தாத்தா அவங்கெல்லாம் பண்ணுற பாவத்தை இப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்க அனுபவிக்கிறோம். அதுக்கு என்னென்னா எல்லை கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டு முறையான இதை பண்ணி அதுக்கு என்ன பரிகாரம்னா, அதுக்கான மெயினாக நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த எல்லை கோயிலில் போய் நம்ம பரிகாரம் பண்ண போகும்போது மெயினாக மஞ்சள் வாங்கிட்டு போகணும். அந்த மஞ்சள் வாங்கி கொண்டு அங்கே சாமி கும்பிட்டு அங்கேருந்து மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு எங்கே நம்ம அந்த என்னன்னாக்கா ஒரு சிலருக்கெல்லாம் படையாக இருக்கும், ஒரு சிலர் ரவுண்டாக இருக்கும். அந்தமாரிலாம் அந்த மஞ்சள் தூள் வந்து குழப்பி அந்த இடத்துல வச்சுக்கிட்டாங்கன்னா நல்ல குழப்பி அந்த இடத்துல வச்சா நிறைய மாறும். அந்த எல்லை யாருக்கு கேட்டால் சொல்லுவாங்க, நம்ம உங்கள் தாத்தா வந்து இந்த கோயிலில் விளைஞ்சாரு, அந்த கோயிலில் விளைஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி நமக்கு எல்லை கோயில் ஏதோ ஒரு கோயில் இருக்கும், அந்த எல்லை கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டாரு ரொம்ப நல்லதுங்க ஐயா. அதனால் அந்த தோல் நோயிலேருந்து பாதிச்சுக்கிட்டு தப்பிச்சுக்கலாம். தீயோட சாபம் இருந்தாக்கா கண்டிப்பாக மாந்திரிகத்திலையும் பாதிக்கப்பட்டுருவாங்க. அந்த மாந்திரிகத்தை பாதிக்கப்படுற நிறைய பிரச்சனை ஏற்படுது ஐயா. அந்த குலதெய்வ சாபம் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் ஐயா? குலதெய்வத்துக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் முறைப்படி செஞ்சிடணும். இப்போ வந்து அமாவாசை பௌர்ணமி நம்ம கோயிலுக்கு போகிறது, இந்த வருஷத்துக்கு ஒரு தப்போ சாமி கும்பிடுவாங்க, அதுக்கு போகிறது. அதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு தான தர்மம் பண்ணுறது, அதேமாதிரி அன்னதானத்துக்கு நம்ம பணம் கொடுக்குறது, இந்தமாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா குலதெய்வத்தோட சாபம் நமக்கு வராது. அதேமாரி குலதெய்வத்தை வழிபாடு என்னென்னா, நம்ம சாமி கும்பிடாட்டி நம்ம பிள்ளைங்களை போய் சொல்லி அதை சாமி கும்பிட வர வைக்கணும். மெயினான விஷயம். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்காது, நம்ம குலதெய்வத்துக்கு போனால் மட்டும்தான் அதுக்கான தீர்வே கிடைக்கும். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தான். ஒரு திருமண பிரச்சனையாக இருக்கட்டும் அங்கே தான் போகணும், இல்லை ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் குலதெய்வ கோயில் தான் போகணும். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக நம்ம குலதெய்வத்தில் போய் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதோட பிரச்சனைக்கு நீங்கள் எந்த கோயிலும் போக தேவை. ஒரு பிரச்சனை ஏற்படுது, குழந்தை பாக்கியம் இல்லையா, அங்கே போகலாம். அதேமாரி பண பிரச்சனை வருது, அங்கே போய்க்கலாம். இட பிரச்சனை வருது, அப்போ போய்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம குலதெய்வ கோயிலில் வந்து வழிபடணும். அதுக்கு என்னென்னா நாளே வந்து வெள்ளத்தை வாங்கி வச்சுட்டு மறுநாள் கொண்டு போகணும். நம்ம குலதெய்வத்துக்கு போகும்போது எப்போ போனாலும் சரி இழுப்ப எண்ணெய் கொண்டு போய் விளக்கு போடுறது ரொம்ப நல்லது. இழுப்ப எண்ணெயில் விளக்கு போட்டிங்கன்னா எந்த கோயிலாக இருந்துச்சு
ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ எதுவாக இருந்தாலும் இலுப்ப எண்ணெயில் போட்டுங்கிற ரொம்ப நல்லது. இலுப்ப எண்ணெயில் நம்ம விளக்கு போடையில் நிறைய விஷயம். ஏன் அந்த இலுப்ப எண்ணெயில் போடுறோம்னா வந்து புகை பிடிக்காது ஒன்று, ரெண்டாவது நமக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும் இலுப்ப எண்ணெயில் மூலிமா. அதனால் அந்த காலத்தில் இலுப்ப எண்ணெயில் இப்போ தான் கால்நடையில் வந்து நெய்யில் போடுறோம். அது நெய்யில் போடுறது ரொம்ப நல்லது. அதேமாரி குலதெய்வத்துக்கு இப்போ இலுப்ப எண்ணெயில் போடுறது ரொம்ப நம்பது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில எல்லாருக்கும் அந்த பிரச்சனை மேலே பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணோம்னாக்கா ஒரு 3 எலுமிச்சம்பழம் குலதெய்வத்துக்கு எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒரு 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிடணும். அதேமாதிரி ஒரு தேங்காய் வாங்கிட்டு அதை சாமி கும்பிட்டு அந்த தேங்காய் உடைச்சி அதுலேயே விளக்கு போடணும். அதேமாதிரி 3 எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எடுத்து 3 எலுமிச்சத்துலேயும் நம்ம விளக்கு போடுறது ரொம்ப நல்லதுங்க ஐயா. ஐயா இப்போ குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வழிபடவே மாட்டுறாங்க. கிராமத்து சைடெலாம் பார்த்தீங்கன்னா அதிக பேர் வழிபடுறாங்க. இந்த நகர சைடு சிட்டி டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா யாருமே அதிகமாக வழிபடுறதில்ல. அதனால் கூட இந்த சாபம் வருமா? ஐயா அதுக்கு ஏன் வழிபடாமல், அதான் பார்த்தீங்களா அதுக்கான கொடுப்பனை இல்லாமல் போயிடும். அதான் ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வத்தை எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒரு சிலர் குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் வழிபட முடியாது. என்ன விஷயம்னா முன் செஞ்ச பாவத்தை வந்து இந்த இதில்ங்கிறேன். அதனால தான் எல்லா கோயிலும் போகிறாங்க, ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது. இப்போ திருப்பதி போயிடுவாங்க, இன்னைக்கு கிளம்புறா உடனே கிளம்பிடுவான், ஆனால் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஆனால் போக முடியாது. அதுக்கான கொடுப்பனை வேணும் கண்டிப்பாக. அதேமாரி குலதெய்வம் கும்பிட்டோம்னா எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம குலதெய்வத்தை கும்பிட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் மேன்மை விடலாம். எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு காணணும் நம்ம குலதெய்வம் தான். அது இந்த குலதெய்வ வழிபாட்டு பட்டாலே நம்ம மெயினாக நம்ம வந்து எல்லா பிரச்சனையும் தப்பிச்சுக்கலாங்க ஐயா. அதனால தான் சொல்கிறேன், குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. யாராக இருந்தாலும் வந்து நீங்கள் குலதெய்வ கோயில் போயிட்டு வந்துட்டியா, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா எப்போ நீ குலதெய்வத்தில் சாமி கும்பிட்டுட்டியான்னு கேட்பாங்க. அதனால் குலதெய்வ கோயில் கண்டிப்பாக போகணும் ஐயா. ஐயா இந்த 13 சாபங்களுக்கும் மிகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் பரிகாரம் எப்படி பண்ணணும், எந்தெந்த கோயிலுக்கு போகணும் மிகவும் அருமையாக சொன்னீங்க. மிக்க நன்றி ஐயா. குருவே சரணம், குருவே துணை, சர்வமே ஜெயம், வெற்றி மதுங்க ஐயா.